ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்க. வாழ்க்கையில் முக்கியமான கட்டத்தில் இருக்க. எப்போ பார்த்தாலும் என்னை உத்து உத்து பார்த்தா எதுவும் சரியாயிடாது. என்ன நடக்கணும், ஏது நடக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். சாயி, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை காப்பாற்று. சாயி, எனக்கு இது வேணும், என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது, அதுக்காகவும் யோசிக்கணும். சாயி உனக்கு உதவி செய்வேன்னா நீ ஏதாவது முயற்சி எடுக்கணும். நீ முயற்சியே எடுக்காம எனக்கு இது நடந்துருச்சு, என்னை காப்பாற்றுனா என்ன அர்த்தம்? தப்பு ஒரு விஷயம் செய்கிற, அது தப்பாக இருக்குன்னா தப்புன்னு தெரியுதுல்ல, அப்போ சரியான விஷயமும் தெரியணும். புரியுதா? முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்ல தான் வந்தேன். வா, வந்து அமரு. இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டே இருந்தால எல்லா விஷயத்தையும் என் பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் நான் பேசுகிறத கேளு. புரியுதா? எந்த அளவுக்கு உனக்கு என் மேலே உரிமை இருக்கோ அது எனக்கும் உன் மேலே உரிமை இருக்குது. அந்த உரிமையில் தான் கோபமும் படுறேன், அந்த உரிமையில் தான் உனக்கு எல்லா விஷயமும் சொல்கிறேன். உனக்காக ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் வந்திருக்கேன். நீ அனுமதி கொடுத்தாதான் நான் உன் வீட்டுக்குள்ளே வர முடியும். எப்படி இருந்தாலும் நானும் சரி, மற்ற தெய்வங்களும் சரி, நீ அனுமதி கொடுக்கணும். வாங்க அப்படின்னு நீ சொன்னால் மட்டும்தான் எந்த தெய்வமாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வர முடியும். புரிஞ்சுதா? உன் வீட்டுக்குள்ள எல்லா தெய்வமும் இருக்குது. ஆனால் என்ன கவலையும் உன் கூடயே இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? நீ தப்பு பண்ணுற. நீ என்ன தப்பு பண்ணுற? தெய்வத்தோட பேச்சை கேட்காம உன் இஷ்டத்துக்கு நீ இருக்க. தெய்வம் எது சொன்னாலும் காதில் வாங்காம. எனக்கு கோபம் வரும், எனக்கு அதிகமாக கோபம் வரும். தப்பு செஞ்சால் கோபம் வரும். அந்த கோபத்தில் தான் வந்தேன். ஆனாலும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லவும் வந்திருக்கேன். புரியுதா? உன்னுடைய ஆசை, உன்னுடைய அலட்சியம் எல்லாத்தையுமே மற்றவங்களுக்காக விட்டுட்டு மற்றவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மேலே கவனத்தை செலுத்தி உன்னுடைய கனவுகள் அத்தனை விஷயத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிற்கிற. சரிதானே நான் சொல்வது? உன்னுடைய சின்ன வயசில் இந்தந்த விஷயம் செய்யணும், இந்தந்த காலகட்டத்தில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருந்த நீ நடுவில் உன்னுடைய திசையை மாற்றி எல்லாத்தையும் விட்டுட்ட. ஏன்? குடும்பத்துக்குள்ளே வந்தால் எல்லாத்தையும் விட்டுறணுமா? எந்த ஆசையும் எந்த லட்சியத்தையும் உன்னால் கொண்டு வர முடியாதா? திரும்ப செய்ய முடியாதா? செய்யலாம். நம்பிக்கையும் விடாமுயற்சியும் உன் மேலே உனக்கு நம்பிக்கையும் இருந்தால் உன்னுடைய கனவுகள் எதுவும் அழிஞ்சு போகாது. கனவுகள் எல்லாம் நிச்சயமாக நினைவாகும். உன் கனவுகள் எல்லாமே இப்போது சிதைந்து போயிருக்கு, சிதைஞ்சு போய் கிடக்கு. உன்னோட கனவுகள் அத்தனையும் அதுக்கு உயிர் கொடுக்கறதும் உயிர் கொடுக்காம போகிறதும் உன் கையில் இருக்குது. உன்னோட வாழ்க்கை யார் கையில் இருக்குது? உன் கையில் தான் இருக்குது. நீ நினைக்கலாம் தெய்வத்து கையில் இருக்குது, அடுத்தவங்க கையில் இருக்குன்னு. அதெல்லாம் கிடையாது. உன்னோட வாழ்க்கை மற்றவங்களுக்காக உன்னுடைய ஆசையையும் உன்னுடைய கனவையும் என்னைக்கும் நீ சிதைக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் எது நீ ஆசைப்படுற? உன் குடும்பத்தில் இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற. அடுத்தது என்ன ஆசைப்படுற? உன்னோட வாழ்க்கையில் நீ ஏதாவது ஒன்று செஞ்சு முன்னேறணும்னு ஆசைப்படுற. அப்படிலாம் இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் இல்லைம்மா? ஏதாவது ஒரு விஷயத்த நீ செஞ்சு தானே ஆகணும். உனக்கு ஏதாவது கவலை இருக்கா? என்கிட்ட சொல்லு. உனக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கு நான் உனக்கு எல்லா விதத்துலேயும் முயற்சியையும் நான் தரேன். ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு நான் சொல்லித்தருவேன். என்னென்ன வேணும், என்னென்ன வேணாம், உனக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது எல்லாத்தையும் நான் சொல்லித்தருவேன். நீயா ஏதாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒன்றுமே செய்ய முடியாது. வாழ்க்கையில் குழப்பிக்கிட்டே இருந்தேன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. புரிஞ்சிக்கோ. உன்னுடைய ஆசைக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடு. உன்னுடைய ஆசை என்ன அப்படின்னு என்கிட்ட சொல்லு. உனக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அத்தனையுமே நான் தருவேன். உனக்கு தேவைப்படுற ஒவ்வொன்றும் நான் தருவேன். யோசித்து யோசித்து உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்த அழுது புலம்பி கண்ணீரை சிந்தி எத்தனையோ இடத்துல இழந்துட்டேன். ஆனால் இனிமே இழக்கவோ எந்த ஒரு விஷயம் செய்யவோ தவறான ஒரு விஷயத்த நீ யோசிக்கவோ
நான் விடவே மாட்டேன். புரிஞ்சுதா? நான் எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக செய்ய விட மாட்டேன். ஏன்னா நீ ஏன் பிள்ளை, உனக்கு தேவைப்படுறத செய்யணும். உனக்கு என்னென்னலாம் நேரத்துக்கு கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கணும். நீயும் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழணும். இதுதான் என் ஆசை. அதுக்கு நான் மட்டும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அது ஒன்றுமே ஆகாது. நீயும் முயற்சி எடுக்கணும். உன் குடும்பத்தையும் பார்க்கணும். நீ உனக்கான தேவையையும் நீ செஞ்சுக்கணும். அடுத்தவங்களையே நம்பிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? குடும்பத்தில் இருக்கவங்க அப்படி செய்யணும், இது செய். நீயா முயற்சி உன்னாலேயும் சம்பாதிக்க முடியும். உன்னாலையும் நிறைய காசு சம்பாதிச்சு உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல அடுத்ததுக்கு உன்னால் முன்னுக்கு வர முடியும். யார் ஒன்று சொன்னால் உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ தர்த்தரியம், உனக்கு ஒன்றுமே வராது, நீ அதிர்ஷ்டம் இல்லாதவன், மற்றவங்க சொன்னாங்க நீ எப்பயுமேட்டு சொல்லுவல்ல, இதெல்லாம் போய் அவங்களுக்கு பொறாம நீ முன்னேறிடுவ. அதனால் உன்னை குட்டி 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 உட்கார வைக்கிறாங்க. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? நம்பிக்கை வை. எல்லாத்துக்கும் நம்பிக்கை வை. உன்னால் முடியும். உன்னால் எல்லாமே செய்ய முடியும். எல்லா விஷயத்துலேயும் உன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த உன்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னு உன் மேலே நம்பிக்கை வை. புரிஞ்சுதா? நீ நம்பிக்கை வச்சு பாரு. அதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு நீயே என்கிட்ட வந்து சொல்லுவேன். சாயி, என்னோடய வாழ்க்கை ரொம்ப அதிகமாக பெரிய அளவில் நான் சந்தோஷமாக இருக்கேன் சாயி. இவ்வளோ பெரிய அளவுக்கு என் வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வருவேன், நான் இப்படிலாம் இருப்பேன் அப்படிலாம் இருப்பேன் நான் நினைக்கக்கூட இல்லை சாயி. ஆனால் நான் நிறைய விஷயம் என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன், எல்லாமே நான் செஞ்சுட்டேன். எனக்கு உன்னோட அதிகமாக பேசணும் சாயி அப்படின்னு நீயே சொல்லுவேன் பாரு. மற்றவங்களுடைய கனவு, மற்றவங்களுடைய எல்லா விஷயமும் எப்படி நடக்கணும், என்னென்ன விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுற நீ உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படு. அதுதான் நல்லதை தவிர மற்றபடி அடுத்தவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படியே சொல்லி உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்காத. புரிஞ்சுதா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு? புரிஞ்சுதா? உன் வாழ்க்கையில் நீ நல்லா இருக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நீ நல்ல பிள்ளையா, நல்ல விஷயங்கள் செய்கிற பிள்ளையா, எப்பயும் நீ நல்ல பிள்ளையா எனக்கு இருக்கணும். உனக்கு தேவையானதை நான் செய்வேன். உனக்கு என்னென்ன விஷயங்களை செஞ்சு கொடுக்கணுமோ அத்தனை விஷயத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன். பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் மட்டும் இருக்கிற வழியை பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல திட்டத்தையும் நல்ல வாழ்க்கையையும் கொடுப்பேன். ஆனால் நீங்களும் எல்லாத்துக்கும் முயற்சியை போடணும். அந்த முயற்சிக்கு வெற்றியை என்னிடம் கேட்கணும். முயற்சியே போடாமல் உனக்கு தேவைப்படுறதையும் நான் கொடுப்பேன். உனக்கு உன் வாழ்க்கையில் தேவையில்லை, இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிறதையும் நான் எடுப்பேன். எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது. ஆனால் எனக்கு நீ செய்ய வேண்டியது முயற்சி. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதுக்கான முயற்சி. ஏன்னா எல்லாருக்கும் இது நடக்கணும், அது நடக்கணும், என் பிள்ளைக்கு இது நடக்கணும், என்னோடய வாழ்க்கை திணைக்கு அது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்க நீ நிச்சயமாக உனக்காகவும் நீ வேண்டிக்கணும். புரிஞ்சுதா நான் என்ன சொல்கிறேன்னு? நான் இந்த மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா, எனக்கு இதை செஞ்சுத்தா, அதையும் எனக்கிட்ட சொல்லு, நான் செஞ்சு தரேன். புரிஞ்சுதா? முதல்ல ஒன்று வளர்த்துக்கும். யாரையும் நம்பி இருக்காத. யாரும் இவங்க உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்கன்னு இருக்காத. எப்படி வேணாலும் நிலைமை மாறும். அதனால் உனக்குன்னு ஒரு திறமையை உருவாகிக்க. அத்தனை விஷயம் உன்னை சுற்றி இருக்குது. ஆனால் நீ தான் எதையுமே பிடிச்சிக்கிறதே கிடையாது. சின்ன வயசுலேருந்து அதிகமாக உனக்கு நல்ல விஷயங்கள் தோன்றும், இது செய்யலாமா அது செய்யலாமா அப்படின்னு. ஆனால் எந்த விஷயத்தையும் நீ உன் வாழ்க்கையில் செய்கிறது கிடையாது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்யணுமோ எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க. அதுதான் உனக்கு நல்லது. புரியுதா? ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உனக்காக நான் ஒவ்வொன்றும் யோசித்து செஞ்சிட்ருக்கும்போது நீ தப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்கக்கூடாது. புரிஞ்சுதா? நம்பிக்கை வை. உன் மேலே நீ நம்பிக்கை வை. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ செய். மற்றதை பற்றி யோசிக்கலாம். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நான் பொறுப்பு.
உன்னை நல்லபடியாக வாழ வச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு உன்னை கொண்டு போகிறதுக்கு நான் எல்லா உதவியும் செய்வேன். தைரியமாக இரு. எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.